வணக்கம் விருதுநர் மக்களே. சின்ன ஒரு காமெடியானது தான், ஒன்றுமில்லைங்க. இப்போ நிறைய கடையில் ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலலாம் பானிபூரினா சில பேர்த்துக்கு தெரிய மாட்டுது. இப்போ பானிபூரினா நிறைய பேர் வந்தோன்னே எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் டக்குன்னா பானிபூரினா நாங்கள் ரசப்பூரி தான், ஓகேவா? மசாலா பூரி தான். நம்ம பூரி சிப்ஸு பொரி போட்டு ஒரு கிண்டி கொடுத்து மசாலா பூரி. அது பானிபூரி வந்து ரசப்பூரி தாங்க. சில பேர் நாங்கள் ரசப்பூரிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பிளேட்டில் கொடுப்போம். ஏங்க நாங்கள் இதை சொல்லலைங்க, அந்த பூரியை நான் உடச்சி இதெல்லாம் நிறைய இந்த போட்டு கிண்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை சொன்னோம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், சார் அது வந்து பானிபூரி கிடையாது, அது மசாலா பூரி. நிறைய பேர் பானிபூரின்னு சொல்லி இதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து பானிபூரி கிடையாது சார், இதுக்கு பேர் மசாலா பூரி. பானிபூரின்னா ரசம் ஊற்றி சாப்பிட்றது தான் பானிபூரின்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் அதுக்கு ரசப்பூரின்னு சொல்லுவாங்க. 2 விதமாக சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும்தான் 2 விதம், பானிபூரி ப்ளஸ் ரசப்பூரினா நாங்கள் உடச்சி விட்டு அது உருளைக்கிழங்கு இது பட்டாணி வச்சு ரசம் ஊற்றி கொடுப்போம். மசாலா பூரி சொன்னால் தான் நாங்கள் எல்லாத்தையும் உடச்சி போட்டு அது உங்களுக்கும் கொடுப்போம். இப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு அதை சப்ளை பண்ணும்போது நாங்கள் படுற பாடு இருக்கு. ஐயோ, அது நல்லா தாங்க இருக்கும். என்ன ஃப்ரீ டைமாக இருந்தால் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நான் அவங்களுக்கு கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்போது நாங்கள் டக்குன்னு வேலை பார்ப்போமா, அதை நாங்கள் போட்டு அதை கொடுக்கும்போது அவங்க வேண்டாம் சொல்லும்போது நாங்கள் போட்டு வந்து எங்களுக்கு வந்து 100 ஆள் கேட்டால் அதை நாங்கள் ஷேர் பண்ண முடியும். இல்லைனா அது வரைக்கும் நாங்கள் அதை எங்கேயாச்சும் எடுத்து வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு அது ஒரு எப்படி சொல்லுவோம், கொஞ்சம் நட்டமாக ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆள் வந்தால் ஓகே, அது அப்படியே ஒரு பிளேட் கேட்டாங்கன்னா அப்படியே அந்த ஒரு பிளேட் அங்கே மாற்றி விட்டுடலாம், இவங்களுக்கு மசாலா பூரி போட்டுடலாம். நீங்கள் இப்போ அது வேண்டாம் கேன்சல் பண்ணிவிட்டு மசாலா பூரி தான் வேணும்னு சொன்னாங்கன்னா ஒரு பிளேட் பானிபூரி கேட்குற வரைக்கும் நாங்கள் அந்த பிளேட்டை நாங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். அப்படியே எங்களுக்கு ஒரு சுட்டேஷன் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணேன். ஸோ அதனால் சில பேர்த்துக்கு என்னென்னா, பானிபூரி என்ன ரசப்பூரி என்ன ரெண்டுமே ஒன்று தாங்க. ரசப்பூரி பானிபூரி ஒன்று. அது போக மசாலா பூரி நீங்கள் சொன்னால் தான் பூரி சிப்ஸு பொரி எல்லாத்தையும் உடைச்சி குழம்பு ஊற்றி உங்களுக்கு கொடுக்குறது தான் மசாலா பூரி. இது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.